Hi everyone, welcome back to another video. Cook with Comali, Sivaangi panna Oreo Brownie எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு 4 Oreo பிஸ்கட்டை நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு கோர்ஸ் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா 25 கிராம் சாக்லேட் and 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஓவன்ல இல்லனா டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு இத மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் வந்து நான் மெல்ட் பண்ணேன். என்கிட்ட ஓவன் இல்ல. and next வந்து ஒரு பவுல்ல இப்போ ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிட்டு இத வந்து நம்ம நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். in case உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலுமே அத வச்சுமே நீங்க பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் sugar ஆட் பண்ணிக்கலாம். sugar ஆட் பண்ணி sugar மெல்ட் ஆற வரைக்குமே நல்லா வந்து இத நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1/4 கப் milk ஆட் பண்ணிக்கலாம். milk ஆட் பண்ணிட்டு இதையுமே வந்து நம்ம இதல நல்லா once வந்து mix பண்ணி விட்டுட்டு next வந்து நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா சாக்லேட் and butter இந்த மிக்ஸரை வந்து இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். then இதுக்கு அப்புறமா இப்போ இதல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். then 1/4 கப் போல கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இத நம்ம mix பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கா தான் இருக்கும். தின்னாலாம் இருக்காது. சோ இப்போ இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். and next நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த பிஸ்கட் பவுடர் இத ஆட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா mix பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்போ mix ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஒரு கேக் டின்ல இல்லனா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட வந்து அவன் இல்லன்னு சொன்னேன் இல்லையா சோ அதனால நான் வந்து இத ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போறேன். சோ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நான் இந்த பேக்கிங் ஷீட் வந்து கீழ வச்சிருக்கேன். சோ அப்பதான் வந்து இந்த பாக்ஸ்ல ஸ்டிக் ஆகாம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா வரும். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற Oreo brownie மிக்ஸரை இந்த டிஃபன் பாக்ஸ்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி வெசல்ல கொஞ்சமா வாட்டர் வச்சிட்டு இட்லி தட்டு வந்து நான் ரிவர்ஸ்ல வந்து திருப்பி வச்சிருக்கேன். சோ இதுக்கு மேல இந்த நம்ம மிக்ஸரை வச்சிட்டு அதுல வந்து நான் மேல சும்மா டெக்கரேஷனுக்காக Oreo பிஸ்கட் வச்சு இப்போ நான் இத ஸ்டீம் பண்ணிக்கிறேன். சோ இது ஒரு 30 மினிட்ஸ் போல ஸ்டீம் ஆனாலே போதும் சூப்பரா குக் ஆயிடும். இது நல்லா குக் ஆயிடுச்சு பட் இது ஹாட்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது குக் ஆயிடுச்சா இல்லைங்கறது வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். in case குக் ஆகலனா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். சோ இது குக் ஆகி ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணாதான் பீசஸ் போடுறதுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். சோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுல ஆல்ரெடி இந்த பட்டர் பேப்பர்லாம் இருக்குல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து நம்ம இப்போ பீசஸ் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான Oreo brownie ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க and உங்களோட फ्रेंड्स and ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க and don't forget to press the bell button. Thanks for watching.